வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் என்றுமே. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. புனித அந்தோணியாரே உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே உமடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த உதவும் கரும் அவர்கள். விசேஷமாக அவர்கள் செய்யும் பணிக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவர்களுடைய உடல்நலத்துக்காகவும் சேர்ந்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடும் சாரா ஷைனி அவருடைய பிறந்த நாளன்று பாஸ்கர் கவிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்வோம். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. நாம் இந்த நவ நாளில் எத்தனாவது நாள் நிற்கிறோம்? இன்னைக்கு
எந்த நாள்? 11. 11ஆ? இன்னைக்கு 11ஆம் தேதி தெரியும். உங்க நவல் நாள்ல எத்தனாவது? 11. 11th டேயா இன்னைக்கு? ஓகே. இந்த 11வது நாள் அன்று இதோ கடவுள் இன்று புனிதர் அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த அற்புதங்களை மட்டுமல்ல, அந்தோனியார் வழியாக நாம் பெறக்கூடிய அற்புதங்களை மட்டுமல்ல நாம் சிந்திக்க போவது, மாறாக அந்தோனியார் தன் வாழ்வில் எதை மிகவும் நேசித்தார் என்பதை தியானிக்க இருக்கின்றோம் இன்று. அது மட்டுமல்ல, இன்று தாய் திருச்சபையானது திருத்துதரான பர்னபாசோடைய விழாவை கொண்டாடுகின்றது. அன்பானவர்களே, இந்த புனிதருடைய மிகப்பெரிய இறை ஆசிரும் இறைவன் இவருக்குள் வைத்திருக்கக்கூடிய இறை அருளும் என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக மற்றவர்களிடம் தயங்காம உதவி கேட்பது, திருச்சபையை கட்டுவதற்காக, திருச்சபையை வளர்ப்பதற்காக யாரிடமுமே தயங்காம எங்க திருச்சபைக்கு இது உதவி வேணும் அப்படி என்று சொல்லி தயங்காமல் அவர் உதவி கேட்பார். அன்பானவர்களே, திருச்சபைக்காக நாம் தயங்காம இறைவனிடம் என்ன கேட்க முடியும்? திருச்சபையில் பர்னபாஸ் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், கடவுளிடம் வரும்போது தயங்கக்கூடாது. நீ பாவியாக இருக்கலாம், நீ பல குற்றங்கள் செய்திருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் பல நன்மைகளும் செய்திருக்கலாம். ஆனால் தயங்காமல் தந்தையாம் கடவுளிடம் நான் என்ன கேட்க வந்திருக்கிறேன் இந்த நாளில். ஏனென்றால் இன்றைக்கு பர்னபாவை பற்றி படிக்கும் பொழுது ஒரு குருவானவராக நானும் பல காரியங்களிடம் இறைவனிடம் தயங்கியிருக்கிறேன். விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட தப்பு செஞ்ச பிறகு கடவுள்கிட்ட போய் இந்த அருளுக்காக, இந்த ஆசிருக்காக நான் எப்படி கேட்பேன்? நான் தகுதி அண்மையை எழுந்து நிற்கிறேனே, கடவுள் எனக்கு கொடுப்பாரா, கடவுள் எனக்கு கொடுப்பாரா என்று. அப்பொழுதெல்லாம் எனக்கு வரக்கூடிய இறை வார்த்தை லூக்கா எழுதிய 15வது அதிகாரம், அந்த ஊதாரி மைந்தன். அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த மிக நெருக்கடி நேரத்தில் தான் அவன் யோசித்தான், இனி நான் தயங்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் தயங்குது போதும் அப்பா வீட்டுக்கு போறதுக்கு. எங்க அப்பா என்னை எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம், எங்க அப்பா என்னை எப்படி வேணா ஏத்துக்கிட்டோம். ஆனால் நான் தயங்காமல் என் தந்தை இல்லத்துக்கு போய் எனக்காக ஒரு இடத்தை கேட்க போறேன், என் விருப்பத்தை நான் கேட்க போறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்தான். இந்த திருப்பலியில் நாம் வீட்டு விட்டு கிளம்பி வரும்போது நம் மனதில், நான் இன்னைக்கு எங்கள் அப்பா ஏசப்பாட்ட நான் மனசு விட்டு தயங்காம ஒரு குறிப்பிட்ட ஆசிரை கேட்க போறேன். அது என்னதாக இருக்கும்? அது என்னதாக இருக்கும்? நான் பல தப்பு செஞ்சிருக்கலாம், குற்றங்கள் செஞ்சிருக்கிறான், தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொடுக்க இறைவன் தயாராக இருக்கும்போது நான் தயங்கலாமா? நான் தயங்கலாமா? தயங்கக்கூடாது. ஆகிய ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நம் திருப்பலி கருத்துக்களை படித்திருந்தாலும் இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளை கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நான் இந்த நாள், இந்த 11வது நாள், நான் கடவுளிடம் இடைவிடாமல் 10 நாள் வந்தேன். இனி அடுத்து இருப்பது 2 நாட்கள் நம்முடைய கோயில் திருவிழாவுக்காக. அந்த விழா அன்று கடவுள் எப்படி அந்த ஊதாரி மைந்தனின் கைகளில் மோந்திரத்தையும் மிதியடிகளையும் மற்றும் விலை உயர்ந்த போர்வையும் அவனுடைய அவமானத்தை அவர் மூடினாரோ, அதே போல கடவுள் நாம் தயங்கி நிற்கும் போதெல்லாம், இதோ விலை உயர்ந்தவைகளை ஆண்டவர் எனக்கு ஆசீராக வழங்க வேண்டும் என்று, எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு
அப்பா, நான் தயங்காமல் நான் இந்த விண்ணப்பத்தை உன் முன்பாக வைக்கிறேன். எப்படி அந்த கனானி ஒரு பெண்மணி தன் மகள் தீய ஆவியால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்மணி தயங்கவில்லை. இதோ அவர் எனக்கு கொடுத்தே கொடுப்பார், நான் அவர் கேட்பதை கேட்பேன் என்று தயங்காமல் அவள் சொன்னது, மேசையில் விழக்கூடிய துண்டு நாய்களுக்கும் சொந்தமே என்று. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து, இதோ உன்னை எவ்வளவு சோதித்து பார்த்தேன், ஆனாலும் நீ தயங்காமல் என்னிடமே தொடர்ந்து என்னிடமே கேட்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளுக்கு சொன்னது, வீட்டுக்கு போ, உன் மகள் நலம் பெற்றார் என்று. இதோ 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவள் பெருந்திரளான கூட்டத்தை பார்க்கும்போது அவள் தயங்கவில்லை. ஐயோ, இந்த வாய்ப்பை விட்டால் மீண்டும் இயேசுவை நான் தொடுவதற்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. தயங்காமல் கூட்டத்துக்குள் நுழைந்து அவள் இயேசு நாடையை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்று. ஆம், இந்த நேரத்தில் தயங்காமல் இயேசுவிடம், அப்பா பிதாவே, என் அன்பான தேவா, இந்த திருப்பலியின் தொடக்கத்தில் நான் என்னையே தயாராக போகிறேன். என் வெட்கத்தை விட்டு, என் அவமானத்தை விட்டு, இதோ நான் எந்த இவைகள நிந்தைகளை நான் அனுபவித்தனோ அதெல்லாம் நான் மறந்து தயங்காமல் என் பிள்ளைகளுக்காக நான் மன்றாட போகிறேன் இறைவா. இதோ தயங்காமல் இந்த இறை ஆசிரியருக்காக நான் வேண்ட போகிறேன். இதோ தகுதியற்றவர்கள் எத்தனையோ பேர் தயங்காமல் உன் முன்பாக வந்து உம்முடைய ஆசிரியருக்காக நிற்கும் பொழுது இன்று நானும் தகுதியற்றவனாக நிற்கிறேன், தகுதியற்றவளாக நிற்கிறேன். அப்பா பிதாவே, இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஆண்டவரே உன் அருளால வழிநடத்தப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து யாக்கோபை போல நான் உன்னிடம் போராடி என்னுடைய ஆசிரை பெற்று செல்ல வேண்டும். நான் கேட்பதற்கு தயங்கவில்லை, கொடுப்பதற்கு நீயும் தயங்க மாட்டாய் என்று நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்க இருக்கின்றோம். Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்வோம். Praise the Lord. Hallelujah. 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 எவைகளை நீங்கள் தயங்காமல் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, திருப்பலியின் முக்கியமான நேரம் நற்கருணை நேரம். அந்த நேரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுங்கள். கடவுள் உங்களுக்கு ஏற்ற பலன்களை இந்த திருப்பலியின் வழியாக வழங்குவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வை நம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கேற்க, நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், நமக்குள் இருக்கக்கூடிய குறைகள், குற்றங்கள், போராட்டங்கள் அனைத்தையுமே இயேசுவின் திரு காயங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாம் மனமு வந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவிரியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோனியார் விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும், எங்கள் நடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றுப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளாவார்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும்.
ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தேன். வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தேன். அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்து பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு, காசு எதையும் உங்கள் இடையே கசைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாளர் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்று தகுதியுடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்கு செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கிடும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரவிடும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஆண்டவருக்கு. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த
கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிப நண்பர்களே, இன்று இந்த 11வது நாள் நான் தொடக்கத்தில் சொன்னது போல அந்தோனியாருக்கு மிக பிடித்ததை ஒன்றை நாம் சிந்திக்க போகிறோம். உங்கள் அறிவுக்கு எட்டினபடி எத்தனையோ சர்மன் மறைவுரையை கேட்டிருப்பீங்க. இந்த 10 நாள் ஒவ்வொரு குருவானவர்கள் பேசிய வார்த்தைகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குருவானவரும் இதை பற்றி ஏதாவது லேசாக அப்படியே தொட்டுட்டு போயிருப்பார். அதால் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அந்தோனியாருக்கு மிக மிக பிடித்த ஒன்று ஏதாவது இருக்கும். ஒவ்வொருத்தர பதில் சொல்லுங்க. நற்கருணை, நற்கருணை. ஆமாமா, வெரி குட், பிரைஸ் தி லார்ட். நற்கருணை. வேற? இறைவார்த்தையை அதிகமாக விசுவசித்தது. நற்கருணை, இறைவார்த்தை. வேற? கீழ்ப்படிதல். ஒரே அம்மா தான் சொல்றாங்க. அந்தோனியார் அவங்க தான் நேசிக்கிறாங்களா? நற்கருணை பற்றி போதித்தது. ஓகே, நற்கருணை 2 முறை சொல்லியாச்சு, இறைவார்த்தையை 2 முறை சொல்லியாச்சு. இது 2 விட்டால் வேற ஃபாதர் அவருக்கு எதுவுமே பிடிக்காது. ஃபாதர் ஒருவேளை நம்ம வீட்டு பக்கம் இருந்தாக்கா அவருக்கு இந்த முட்டாய் பிடிக்கும், இந்த முறுக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். அவர் இந்த அக்ராரில் இல்லை, அதால் அவருக்கு என்ன பிடிக்குன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்த குருக்கள் எல்லாமே நற்கருணை இறைவார்த்தை, நற்கருணை இறைவார்த்தை தான் சொல்லி சொல்லி போயிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக வச்சுருப்பீங்க, நீங்கள் சொல்லிவிடுங்க ஃபாதர். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? என்ன மற்ற பேரெல்லாம் ஆமாம் சொல்கிறதுக்கு தயங்குறீங்க? நீங்கள் என்ன சொன்ன, தயங்காமல் கடவுளுடைய இல்லத்தில் தயங்காமல் நாம் பதில் சொல்ல வேண்டும், தயங்காமல் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு இறைவன் கொடுத்துக்கக்கூடிய ஞானத்தையும். கடைசியாக நான் கேட்டு முடிக்கிறேன். அந்தோனியாருக்கு மிக பிடித்த ஒன்று நற்கருணை விவிலியம் விட்டு வேறு என்னவா இருக்கும்? பார்த்தீங்களா? மிச்ச வைக்கல. கையில் பைபிள் வச்சா பைபிள், நற்கருணத்துக்கா நற்கருணை, இல்லைனாக்கா குழந்தை இயேசு. அன்பானவர்களே, ஒரு குரு மடத்துக்கு சேரும் பொழுது, இல்லை என்றால் ஒரு பெண் கன்னியாஸ்திரியாக ஒரு கன்னியாஸ்திரி மடத்துக்கு சேரு போகிறாங்க என்றால், இப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஞானஸ்தான பேர் வச்சோமோ அந்த ஞானஸ்தான பேரில் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே குருத்துவ பட்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் புனிதர் அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் ஒரு சபைக்கு சேரும் பொழுது, நீ திருநிலைப்படும் பொழுது நீர் கடவுளிடம் வேண்டி உனக்கென்று ஒரு பெயரை நீ தேர்ந்து கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் ஒரே பாப்பரசருக்கு மட்டும்தான் அந்த பேரை மாத்துறாங்க. ஏனென்றால் நம்மளுடைய பாப்பரசருடைய உண்மையான பேர் ராபர்ட். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட பெயர் என்னது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. லியோ. இப்போ ஒன்லி பாப்பரசருக்கு மட்டும்தான் அந்த மடத்தில் இப்போ வந்துட்டு நம்ம திருச்சபையில் பேர் மாற்றம் இருக்கிறது. ஆனால் குரு மடத்துக்கு சேரும் பொழுது ஒருவருடைய ஞானஸ்தானம் பேர் வேற, அவர் திருநிலைப்படும் வரைக்கும் அந்த ஞானஸ்தான பேர் இருக்கும். நான் வந்துட்டு டிசி பள்ளியால் வந்துட்டு அந்தோனியார் கோயிலில் பிரதராக இருக்கும்போது ஒரு முறை ஒரு சிஸ்டர்கிட்ட போய், ஒரு வயதான சிஸ்டர்கிட்ட போனேன். சிஸ்டர் உங்கள் பேர் என்னான்ட்டு. ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் என்னாங்க. ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் ஆச்சரியம். சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் ஹோலி நேம். சிஸ்டர் உங்கள் பேர் புனித பேருன்னு தெரியும், என்ன பேருன்னு சொல்லுங்க. ஹோலி நேம், மை நேம் இஸ் ஹோலி நேம், மை நேம் இஸ் ஹோலி நேம். அப்புறம் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் ஃபாதர் அவங்க பேரே ஹோலி நேம் தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சோ, அவங்கெல்லாம் மடத்துக்கு பழைய காலத்தில் மடத்துக்கு சேரும்போது
அவங்களுடைய கடைசி பட்டத்தை வாங்கும்போது அப்போது அந்த மடத்துக்கு தேவையான ஒரு தியானித்து ஒரு பெயரை அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆகையால் அந்தோனியாருடைய உண்மையான பேர் என்ன? சும்மா அப்படியே கூட்டத்தில் ஒரு பதில் சொல்லக்கூடாது, தெரிஞ்சா சொல்லணும். யார் சொல்லுங்க? பெர்னாண்டோ. அந்தோனியாருடைய உண்மையான பேர் என்ன? ஏதோ ஃபுட்பால் பேர் மாதிரிக்குது இல்லை, இப்போ ஃபுட்பால் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெர்னாண்டோ. அந்தோனியாரு உடைய உண்மையான பேர் பெர்னாண்டோ. அப்போ அவர் குரு பட்டம் வாங்கும் பொழுது அவர் அவருடைய பேரை பெர்னாண்டோலிருந்து அன்டோனியோ என்று மாற்றிக்கொண்டார். நம்ம தமிழில் ஆந்தனி, அந்தோனி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்ந்த அவருடைய அந்த லெஸ்பியன் நாட்டில் வந்து ஸ்பெயின் நாட்டில் அவருடைய பேர் ஆண்டோனியோ. ஆண்டோனியோ அதுதான் அவர் முதலாக விரும்பிய ஒன்று. அவர் விரும்பியது குழந்தை இயேசுவோ, நற்கரணையோ, இறை வார்த்தையோ, இதெல்லாம் அடுத்தது. தான் குருநிலை பட்டத்தை பெறும் பொழுது அவர் தனக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெயர் தான் அவருடைய வாழ்க்கை முறையாக மாறப்போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பாப்பரசரும் தங்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெயர், ஏன் இந்த பெயர் எடுத்துக்கொண்டார்கள் என்று அதுக்காகவே அவர் விளக்கம் சொல்லணும். நம்மளுடைய பாப்பரசர் லியோ எதுக்கு லியோ என்று பெயர் எடுத்தார்? ஏன் அந்த பெயர் தேர்ந்தெடுத்தார் என்றால், இரண்டாம் உலகம் போரில் லியோ 14 லியோ 13 அவர் திருச்சபைக்கு எதிராக வந்த சக்திகள், விசேஷமாக அந்த காலத்தில் வந்துட்டு இரண்டாம் போரில் வந்து இண்டஸ்ட்ரிகள்லாம் அழிஞ்சு போச்சு. இண்டஸ்ட்ரிகள்லாம் அழிஞ்சு போகும்போது மக்கள் எல்லாமே நம்பியது என்னவென்றால், இனி கடவுள் கிடையாது, நம்மளுடைய சொந்த உழைப்பில் தான் நம்ம உழைச்சு நம்ம வளரணும், கடவுள் என்பது ஒன்று கிடையாது, கடவுளே கிடையாது. ஆகையால் அன்றைய பாப்பரசர் லியோ வந்து என்ன செஞ்சார் என்றால், இல்லை, கடவுளை என்றும் மறக்கக்கூடாது, என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கடவுள் விஞ்ஞானத்தை விட பெரியவர் என்று சொல்ல அன்றைய லியோ இருந்தார். இன்று நாம் நம்முடைய வளரக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் கடவுளால் செயல்பட முடியாதது இப்பொழுது டெக்னாலஜி செய்யும். அதுதான் இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கம்பல்சரியாக ஏஐ படிக்கணும். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. எதுக்கு? ஆகையால் தான் போன வாரம் நம்மளுடைய பாப்பரசர் ஒரு புத்தகம் எழுதினார். என்ன என்று? விஞ்ஞானம் என்னைக்குமே கடவுளை எடுத்துக்கொள்ள முடியாது, விஞ்ஞானம் என்றைக்குமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், கடவுளுடைய ஞானம் ஒன்று வெளிப்படுத்தினால் ஒரு காலத்தில் எல்லா விஞ்ஞானமும் தூசியாக மாறும். ஆகையால் விஞ்ஞானத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்போம், ஆனால் அந்த இடத்தை கடவுளுக்கென்றே மாறக்கூடாது என்று இன்றைய லியோ அவர்கள் நமக்கு சொல்கிறார். ஆகையால் எதுக்கு அந்த பெயர் எடுத்துக்கொண்டார் என்றால், விஞ்ஞானத்துக்கு எதிராக நான் எதுவுமே சொல்ல, ஆனால் விஞ்ஞானம் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதற்காக அவர் பெயர் எடுத்துக்கொண்டார். இப்போ பெர்னாண்டோ அவர் குருநிலை ஆகும்போது பெர்னாண்டோ என்கிற ஞானஸ்தான பேரத்தை ஒதுக்கி, ஏன் அவர் முதல் முறையாக தனக்கு மிக பிடித்த ஒரு பெயர் அன்டோனியோ. அன்டோனியோ என்றால் என்ன? அந்த வார்த்தை, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அன்டோனியோக்கு என்னங்க? சும்மா அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஒரு பட்டியலே வச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த அந்தோனியாருடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் இருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்தோனியாருடைய பேருக்கு என்ன அர்த்தம்? ஏன் அந்த பேர் எடுத்தார்? அந்தோனியார் அந்த பெயரை எடுக்கக்கூடிய பின்னணி வந்து இறை வார்த்தைக்குள் இருக்கிறது. அன்டோனியோ என்கிற பெயருக்கு லத்தீன் மொழியிலும் கிரேக்கு மொழியிலும் 2 அர்த்தங்கள் இருக்கிறது. அன்டோனியோ என்றால் விலையேற பெற்றவன், பிரைஸ்லெஸ்.
இப்போ நம்ம ஒரு பொருளை விற்கிறோம். இந்த பொருளை விற்கிறோம்னாக்கா மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு என்ன விலைன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் மார்க்கெட்டில் விலை இருக்குது. நமக்கு ஒரு விலை இருக்குதா? நம்ம மேலே ஒரு ப்ரைஸ் இருக்குதா? இருக்கா இல்லையா? இல்லைங்க ஃபாதர், நிச்சயமாக இல்லை ஃபாதர். அன்பானவர்களே, நீங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த கம்பெனி உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க தெரியுமா? அது என்ன? அது என்ன? உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறான். உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறான் அந்த கம்பெனிக்காரன். அந்த கம்பெனிக்காக நீ நீ உன்னை விலைக்கு வாங்கிக்கிறான், அதுதான் உனக்கு சம்பளம் கொடுக்குறான். நம்ம எல்லாருமே விலை வாங்கப்பட்டவர்கள். எங்கெல்லாம் எந்த துறையில் நாம் வேலை செய்தாலும் நம் அனைவருமே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். நேற்று ஒரு டிசி பாளையா கோயிலில் பூசை வைக்கும்போது ஒரு அம்மா வந்துட்டு ரொம்ப அழுதாங்க. ஃபாதர், என் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல நிச்சயம் ஆயிருக்கு ஃபாதர். ஆனால் அந்த இடத்துக்கு என் மகளை சேர்க்கணும்னாக்கா என் மகளுக்கு ஒரு விலை இருக்கிறது. There is a price for my daughter. அதுதான் வரதட்சணை, பிரைஸ். விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க மருமகளை. அந்த பெண்ணுடைய விலை என்ன தெரியுமா? அவங்க அம்மா அப்பா கொடுக்க போகிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, எங்கள்கிட்ட இருந்து 50 லட்சம் எதிர்பார்க்குறாங்க. 50 lakhs. என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு 50 lakhs, 50 லட்சம். ஆகையால் நாம் ஒவ்வொரு இடங்களிலும் யாராவது ஒருவர் நம்மை விலைக்கு வாங்கி தான் செல்கிறார்கள். விலையேற பெற்ற ஒன்றை அந்தோனியார் பார்த்தார். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கிறது. எவ்ரிதிங் ஹாஸ் a price. எவ்ரிதிங் ஹாஸ் a price. ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோமா? ஸ்கூல் வாங்குது நம்ம பிள்ளைங்களை. எப்படி? அதுங்க ஃபீஸ் கட்டுறோம். காலேஜுக்கு நம்ம பிள்ளைங்க சேர்க்கிறோமா? காலேஜ் வந்து நம்ம பிள்ளைங்களை வாங்குது, ஃபீஸை கட்டுறோம். எல்லா இடத்திலுமே ஒவ்வொருவரும் விலை கொடுத்து தான் நம்மை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியல. நமக்கு அதோடைய பேரு ஃபீஸு, சேலரி, சம்பளம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் பார்த்தோம் என்றால் நம் ஒவ்வொருவரையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி சேர்க்கும் போது நம்ம கட்ட போகிறோமே அந்த நோயாளியோடைய விலை, அந்த ஆப்ரேஷனுக்கான விலை, எவ்ரிவேர் யூ ஆர் பாட். எல்லா இடத்துலையுமே உங்களை வாங்குறாங்க. நீங்கள் ஒரு மாலில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கின பிறகு அது அதிகமாக ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காசு, அதுவும் நீங்கள் உங்களுக்காக கொடுத்த விலை. ஆகையால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை யாராவது ஒருவர் ஒரு விலைக்காக நம்மையே விற்கிறோம், இல்லை நம்ம வாங்குறோம். அந்தோனியார் இதெல்லாம் பார்க்கிறாரு. அப்பொழுது அவர் யோசிக்கிறார் என்னவென்றால், இந்த உலகத்தில் எவ்ரிதிங் ஹாஸ் a price. ஆனால் நான் என்னுடைய அழைப்பு எப்படி இருக்கணும் என்றால் அது விலையேறப்பட்டதாக இருக்கணும். I should not have a price tag. விலையேற பெற்றவனாக இருக்கணும். நான் விலையேற பெற்றவன். I should be priceless. என காசு குத்து வாங்கவே முடியாதவங்க, அப்படிப்பட்டவனாக இருக்கணும் என்று அவர் விவிலியத்திலிருந்து தேர்ந்தெடுத்த இறை வார்த்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படித்தோம். கலாத்தியருக்கு எழுதிய 3வது அதிகாரம் இறை வசனம் 13-14. சட்டத்தால் எழுதப்பட்ட ஒன்று என்னவென்றால், மரத்தில் இறப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று. ஆனால் அதே மரத்தில் சட்டத்துக்கு எதிராக ஒருவன் அதே மரத்தில் தன் உயிரை இழந்து தன் ரத்தத்தை சிந்தி, அது விலையேற பெற்ற ரத்தம். என்ன ரத்தம்? நான் வாய் வரல. யாருடைய ரத்தம்? சத்தமாக சொல்லுவோம். யாருடைய ரத்தம்? யாருடைய ரத்தம்?
யாருடைய ரத்தம்? சில பேர் சொல்றது பார்த்தா அந்தோனியா சொல்ல, அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்தால் வாங்கப்பட்டவன் நான். ஐ am priceless. இயேசுவின் ரத்தத்தால் நான் வாங்கப்பட்டேன். எந்த மனிதனும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. நான் எந்த கடையிலும் விற்கப்பட முடியாத விலை உயர்ந்த ஒருவன். அந்த கிறிஸ்தவ உணர்வு அந்தோனியாருக்கு சாமியாராக ஆகும் பொழுது வந்த முதல் உணர்வு என்னவென்றால், நான் இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட விலை உயர்ந்தப்பட்டவன். ஆகையால் விலை உயர்ந்தப்பட்ட அந்த வார்த்தை முதல் முறையாக பயன்படுத்தியது பவுலடியார் கலாத்தியர் எழுதிய 3வது அதிகாரம் இறை வசனம் 13 நீ விலையேற பெற்றவன் என்று. அந்த வார்த்தை தான் லத்தீன் மொழியில் அந்தோனியோ, விலையேற பெற்றவன். எல்லாருக்குமே ஒரு விலை இருக்குது, ஆனால் இயேசுவுக்கு சொந்தமானவர்களுக்கு அவர் விலையேற பெற்றவர்கள். they are priceless. அவங்களால யாருமே அவங்கள வாங்க முடியாது. அவங்களால யாரும் வாங்க முடியாது. அதனால் சாத்தானுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்னவென்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஆன்மாவை நான் வாங்கணும். எப்படி வாங்கணும்? எப்படி வாங்கணும்? எப்படி சாத்தான் உங்களை வாங்குறான்? கடவுளிடம் சாத்தான் செய்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால், உன் மகன் இயேசு ரத்தத்தினால் எல்லாருமே வாங்கிட்டா, ஒத்துக்கிற, ஆனால் என் முயற்சியை விட மாட்டேன் என்றால் உன் மக்கள் வாய் வழியாகவே அவர்களுடைய செயல் வழியாகவே நான் அவங்கள வாங்க போறேன். சாத்தான் இந்த சவாலை மீண்டும் இயேசுவுக்கு உயிர்த்த பிறகும் வைத்த சவால் என்னவென்றால், பாரு எத்தனை பேரை நான் விலைக்கு வாங்க போகிறேன். சாத்தான் நம்மளை எப்படி விலைக்கு வாங்குவான்? இயேசுக்கு நம்ம தெரியும், இயேசு தம் ரத்தத்தால் நம்ம விலைக்கு வாங்கிட்டாரு. ஆனால் எப்படி சாத்தான் நம்மளை விலைக்கு வாங்குவான்? எப்படி? வாட் பிரைஸ் வில் தி சேட்டன் பே? எப்படி விலைக்கு வாங்குவான்? எனக்கு பதில் சொல்லுங்க. ஆனால் ஒருவர், நான் தான் பதில் சொல்றேன் ஃபாதர்னு சொல்லுங்க, யார் இது? சாத்தான் நம்மளை எப்படி விலைக்கு வாங்குவான்? நாம் செய்யக்கூடிய பாவத்தால. ஓகே, பாவம் செஞ்சிருப்பிற்கு தான் உங்களை விலைக்க வாங்குறான். தூண்டுதல், பாவம் செய்யக்கூடிய தூண்டுதல். அன்பானவர்களே, இப்பொழுது உங்க முன்பாக ஒரு மறை உண்மையை வைக்க போகிறேன். அது ஒரு கேள்வியாக வைக்க போகிறேன். சாத்தானுக்கு மனிதன் உடைய சந்தோஷம் என்னவென்று சாத்தானுக்கு தெரியுமா? Does Satan know what makes us happy? சாத்தானுக்கு அவனுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட விஷயம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்ட்டு சாத்தானுக்கு தெரியுமா? தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்ன்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை தெரியும் ஃபாதர், தெரியல, அவ்வளோதான். சரி, எனக்கு வந்துட்டு இந்த ரெண்டில் நடுவில் இருக்கக்கூடாது. ஃபாதர், சாத்தானுக்கு நமக்கு எது சந்தோஷம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நல்லாவே தெரியும். மீதி சாத்தானுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவன்கிட்டே போயிருப்பேன் ஃபாதர், அவனே கொடுத்துருப்பான். அன்பானவர்களே, தொடக்க நூல் 3வது அதிகாரம் சாத்தான் முதல் முறையாக பிக்சருக்குள்ள வரா. சாத்தானுக்கு ஆதாமும் ஏவாளுக்கும் என்ன பிடிச்சிருக்குது என்று சாத்தானுக்கு தெரியாது. அதனாலதான் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை கொண்டு வந்தான் அந்த தோட்டத்துக்குள்ள. நம்முடைய சந்தோஷம் என்னவென்று சாத்தானுக்கு தெரியாது.
நம்முடைய சந்தோஷம் என்னவென்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், எது உனக்கு மன நிம்மதி கொடுக்கும் என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறேன், அது முழுமையாக தருகிறேன். அப்படின்றால் உனக்கு மகிழ்ச்சினா என்ன என்று கடவுளுக்கு தான் தெரியும். நான் என் அமைதியை விட்டு செல்கின்றேன், இந்த உலக தரும் அமைதியை போல அல்ல. அப்போ நிஜமான அமைதி என்னவென்று உனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். ஆனால் சாத்தானுக்கு தெரியாது. சாத்தானுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாது, நீ அமைதினா என்னன்னு தெரியாது, சாந்தம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரியாது. ஆகையால் தான் அந்த ஏதோம் தோட்டத்தில் அவனுக்கு இதுவரைக்கும் புரியவில்லை மனிதனை எது சந்தோஷப்படுத்தும் என்று. ஆகையால் தான் அவன் பேர் சூழ்ச்சிக்காரன். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு பிடித்ததை சூழ்ச்சியாக உன் முன்பாக வைக்கிறான். ஆகையால் நம்ம எல்லாருமே விரும்புவது எனக்கு என்ன விருப்பம் இல்லை, எனக்கு என்ன விருப்பங்கிறது நாம் இது வரைக்கும் யார் நீங்க கூட்டத்தில் கேட்டு பாருங்க, உங்களுக்கு விருப்பமானது எப்பயாவது ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு 10% தான் செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு விருப்பமானது, 10 கூட அதிகம் தான். எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடிதான். ஒரு சேலையை கட்டினாலும் சரி, ஒரு நகையை மாட்டினாலும் சரி, ஒரு பொட்டு வைக்கிறதுலும் சரி, ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனோமா, சரி பொட்டு வச்சுக்கோ. பக்கத்து சர்ச் போனோமா, அவங்க விருப்பப்படி பொட்டு எடுத்துரு. இந்த சர்ச்சுக்கு போனோமா, மொக்காட் போட தேவையில்லை. அந்த சர்ச்சுக்கு போனோமா, 24 மணி மொக்காட் போட்டுக்கோ. இந்த சர்ச்சுக்கு போனோமா, பைபிள் தூக்கி சுமக்கணும் அவசியம் இல்லை. அந்த சர்ச்சுக்கு போனோமா, பைபிள் சுமந்தனே போனோம். ஆகையால் நாம் யாருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அடுத்தவங்களுடைய விருப்பங்களுக்காக தான் நாம் அடிமையாக இருக்கிறோம் தவிர எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் சந்தோஷம் என்ன? பல சமயம் பெண்களாகிய நிறைய பேர் என் வீட்டில் என் சந்தோஷம்னா என்னன்ட்டு என் வீட்டில் உங்களுக்கு தெரியுமா? என் சந்தோஷம் யாராவது ஒருத்தராவது என் சந்தோஷம் என்னன்னு கேட்டிருப்பாங்களா? இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய படிப்பு கூட, போன வாரம் ஒரு யூத் பெண்ணு கவுன்சிலிங்காக வந்தா. எதுக்கு கவுன்சிலிங் காமிச்சாங்க தெரியுங்களா? அவங்க அப்பா அம்மா படிப்பில் 90%, 98% வாங்கிக்கிறா, எல்லாத்துலேயுமே வாங்கியிருக்கிறா. வாங்கின பெண்ணு சூசைடுக்கு அட்டம் பண்ணிக்கிறா. சூசைடுக்கு பெற்றோர்கள் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு என்னிடம் அனுப்புனாங்க, ஃபாதர் என்ன காற்று கருப்படிச்சது தெரியல என் பிள்ளைய, அதுட்டு கொஞ்சம் பேசுங்க ஃபாதர். அந்த பொண்ணு சொல்லிச்சு, காற்று அடிக்கலை கருப்பு அடிக்கலை, எங்கள் அம்மா அப்பா தான் என்னை அடித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நினச்சிக்கிறேன் காற்று கருப்பு அப்பா அம்மா வடிவில் தான் இருக்குதுன்ட்டு. ஏன் அப்படின்ட்டு, ஃபாதர் நான் 98% வாங்கி எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா ஃபாதர்? எனக்கு ஃபோட்டோகிராஃபினா பிடிக்கும். எனக்கு ஃபோட்டோகிராஃபி, கேமரா, இப்படி ஊராக போய் படங்களை பிடிச்சு அதுதான் என்னுடைய விருப்பம். அது எனக்கு நல்ல ஆர்வம் இருக்குது ஃபாதர். அது நான் செஞ்சாக்கா நான் கண்டிப்பாக எங்கேயோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளருவேன். ஆனால் நான் 98% வாங்கினதுக்காக அதெல்லாம் குப்பையில் போடு. உங்கள் அக்கா பாரு எப்படி அழகாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறா, நீயும் ஒழுங்கா அந்த மாதிரி முடி. உங்கள் அக்கா எப்படி முடிச்சிருக்கிறா, நீயும் ஒழுங்கா முடி. பிடிக்காத ஒரு துறைக்குள்ளே என்னை அனுப்பி இப்போ அந்த படிப்பே பாதியில் நின்று அந்த பொண்ணை வாழ்க்கையை பாழாக்கி இருக்கிறாங்க. இந்த உண்மையை அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாக்கா, சரி வேறு சாமியார் போய் பார்க்கலாம், இந்த சாமியார் வந்துட்டு சரியாக ஆலோசனை கொடுக்கல, எங்கள் பொண்ணுக்கு சாதகமாக பேசிட்டார் இந்த சாமியார், எந்த சாமியார் பார்க்கலாம், ஆன்டிக் ஃபாதரை பார்க்கலாம், அவர் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், அவர் நம்ம கட்சி, அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அப்போ அந்த பொண்ணு, ஏமா நீ தூக்கு போட்டு செத்த, இது உங்கள் அப்பா அம்மா கஷ்டம் தெரியலையா, நீ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு, சொல்லுங்கள் ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், சொல்லுங்கள். அப்படி சொல்லி முடிச்ச உடனே அப்பா அம்மாவுக்கு பெருமை.
சாத்தானுக்கு நீங்க என்ன உண்மையான சந்தோஷம் என்பது தூய ஆவியானவரை பெற்றவர்களுக்கு தெரியும். இதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும், இதுதான் எனக்கு அமைதி தரும், இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில சக்சஸ் தரும். ஆனால் அந்த விருப்பத்துக்கு எதிராக தான் சாத்தான் தன்னுடைய சூழ்ச்சியை கொண்டு வந்து இதுதான் நீ விரும்பணும், இதுதான் நீ விரும்பணும், ஏன் நீ இது விரும்புறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த விருப்பத்துக்கு ஏன் இந்த விரும்ப மாட்டேங்கிற. இப்போ சில பேர் கேட்கலாம், ஃபாதர் அப்படின்னாக்கா நான் என் விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. ஆனால் அது தூய ஆவியானவரால் அது உன் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டியதாக இருக்கணும். தூய ஆவியானவர் நீ கேட்கணும். தூய ஆவியானவரை அதை எந்த வயசில் கேட்கணும்? ஒரு 25 27 வயசு பிறகு. 15 வயசுலேயே கேட்கக்கூடாது, இல்லை 10 13 வயசுலேயே கேட்கக்கூடாது. அதெல்லாம் சும்மா காற்றுல வரப்போகிற ஒரு ஆசைகள். 25 20க்கு மேலே கடவுள் உனக்கு உணர்த்துவார் யார் உனக்கு ஏற்ற துணை, யாரும் ஏற்ற துணையாளர் என்று. ஆகையால் அன்பானவர்களே, அந்தோனியாருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன தெரியுமா? சாத்தான் என்னைக்குமே என்னை வாங்கிடக்கூடாது. தனக்கு அந்தோனியார் ஏன் அந்த பேரை தேர்ந்து கொண்டார் என்றால், விலையேற பெற்றது ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன். இனி சாத்தான் தன்னுடைய சூழ்ச்சிகளால, தன்னுடைய ஆசைகளால, தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி என்னை வழி நடத்தக்கூடாது, என்னை வழி நடத்தக்கூடாது. ஆகையால் தான் இன்னை வரைக்கும் அந்தோனியாருடைய பெயர் எடுக்கும் போது சாத்தான் நடுங்குகின்றான். ஏனென்றால் அவன் ஒரு அன்னை மரியாதை போல இவனும் ஒருவன் என்ன என் சூழ்ச்சிக்கு விழாதவன். அவன் விலையேற பெற்ற ரத்தத்தை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் பேர் அந்தோனி. ஏன் அந்தோனி? விலையேற பெற்ற ரத்தத்தை பெற்றவன் அவன். அந்த ரத்தத்துக்கு ஈடே இல்லை. ஆகையால் தான் இன்றைக்கு அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடும் போது நானும் அந்தோனியாரை போலதான் விலையேற பெற்ற ரத்தத்தை ஞானஸ்தானத்தில் குருவானவர் தண்ணீரை ஊற்றும் பொழுது அத்தண்ணீர் அல்ல, இயேசுடைய ரத்தம், தந்தை மகன் தூய ஆவியானவரால் நீ இயேசு உன்னை வாங்கியிருக்கிறார், நீ விலையேற பெற்றவன். ஆனால் அந்த ஞானஸ்தானம் வாங்கின உடனே தான் சாத்தான் நம்மளை சோதிக்கிறான். என்னவென்று, கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். நான் உன்னை வாங்க போறேன், உனக்கு ஆசை காட்ட போறேன், உனக்கு ஆசை காட்ட போறேன். பவுலடியார் சாத்தானை வெறும் சூழ்ச்சிக்காரன் மட்டும் சொல்ல மாட்டாரு, அவன் ஒரு ஏமாற்றுகிறவன் என்று சொல்வார். அவன் ஏமாற்றுகிறவன். ஏனென்றால் தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளுடைய ஆசை என்னவென்று தெரியல, சூழ்ச்சியினால் அவன் ஏவாளை கொண்டு வந்தான். ஆனால் ஆசைக்குள் விழ வைத்தான். பார்த்தீங்களா? ஆசைக்குள் விழ வைத்தான். நம்ம யாருமே பாவத்தில் முதல் விழல அன்பாந்தவர்களே, நம் முதல் விழுவது நம் ஆசைக்குள். எவைகளெல்லாம் பிறர் நம்மை தன்னுடைய சூழ்ச்சிகளால் ஆசைக்குள் விழ வைக்கிறோங்கிறார்களோ அது சாத்தான் நமக்கு வைத்த ஒரு பிரைஸ். இதில் விழுந்துட்டியா, குடி பழக்கத்தில் விழுந்துட்டியா, உன்னை வாங்கிட்ட. சிகரெட் பழக்கத்தில் விழுந்துட்டியா, உன்னை வாங்கிட்ட. நீ இன்ஸ்டாகிராமில் விழுந்துட்டியா, உன்னை வாங்கிட்ட. நீ ஸ்னாப் சாட்டில் விழுந்துட்டியா, உன்னை வாங்கிட்ட. நீ ஏனென்றால் ஒரு பொருளை நாம் கடவுளை விட அதிகமாக எதை பயன்படுத்துகிறோமோ, கடவுளுடைய இடத்துக்கு எந்த பொருள் மாறாக வருகிறதோ அது நம்ம வாங்கிட்டோம். சில பேருக்கு பார்த்தா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்லை, சில பேருக்கு ஒரு வீண் பெருமை இருக்கும், வெட்டி பெருமை. அவங்களுக்கு அந்த பெருமை, குடும்ப பெருமை, அந்த பெருமை என்னது? சாத்தானுடைய இன்னொரு பிரைஸ். காம ஆசைகள் சாத்தானுடைய இன்னொரு பிரைஸ். அதிகமான தீனி சாப்பிடுவது சாத்தானுடைய இன்னொரு பிரைஸ். சோம்பேறிதனம் சாத்தானுடைய இன்னொரு விலை. சோம்பேறிதனம். ஒரு முறை இப்போ ஈஸ்டருக்கு பிளெஸிங் போன ஒரு வீட்டுக்கு எது எங்க தொங்குதுன்னே தெரியல. ஒரு சோஃபால உட்கார முடியல. அங்க பார்த்தாக்கா என்னமோ சாப்பிட்ட பொருள் சாப்பிட்ட வித மாதிரி. சரி கிச்சனு போய் தீத்த தெளிக்கிறானாக்கா, வெளியேகிற சாக்கடியும் உள்ளகிற கிச்சனும் ஆண்டவரே ஒரே நாத்தம், சுத்தம் இல்லை.
சுத்தமில்லாத இடத்துல சாத்தான் உங்களை வாங்கியிருக்கிறான். சுத்தம் இல்லை. சில நேரத்தில் இன்னைக்கு வந்துட்டு முன்னாடியெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் எப்பவுமே பேக்கில் வந்துட்டு பர்ஃப்யூம் வச்சுக்குவானுங்க. எதுக்குடா பர்ஃப்யூம் வச்சுங்கிற பேக்கில்? அப்படி போடும் அச்சுன்னு போகிறது. என்னத்துக்குறா? காலை குளிக்கலடா, காலை குளிக்கல. இன்னைக்கு பேக்கில் அதிகமான காஸ்மெட்டிக்ஸு, அதிகமான இதெல்லாம் யார் வச்சுட்டு இருப்பாங்க? பெண்களும் சொல்ல, உங்களை சொல்ல, யாரை சொல்ல, யாரெல்லாம் சுத்தமாக இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் பூசிக்க வேண்டியது தான், பூசிக்க வேண்டியது தான். அடிக்கடி பூசிக்க வேண்டியது, அடிக்கடி அச்சுக்க வேண்டியது. ஆம், சுத்தம் இல்லாத இடத்துல வந்துட்டு சாத்தான் உங்களை விலைக்கு வாங்கிட்டான். சாத்தானுடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் ப்ரைஸ் தெரியுமா? இப்போ நீங்கள்லாம் மாலுக்கு, லூலு மாலுக்கெல்லாம் போனாக்கா எது பெரிய ப்ரைஸு தெரியுமா? கோபம். கோபம், இந்த காமம், இந்த சாப்பிட்ற ஆசை, தூங்குற ஆசை, சோம்பேறித்தனம், எல்லாத்த விட பிக் ப்ரைஸ் தெரியுமா? கோபம். கோபம் படுறது, கோபம். முந்த நேரத்து ஒருத்தர் ரீல்ஸ் அமைச்சிருந்தாரு. 900 பிறந்தவங்கெல்லாம் சாப்பாடு ஊட்டனாக்கா நிலாவை பார்க்கணும். 900க்கு பிறகு பிறந்தவங்க நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றனாக்கா கொஞ்சம் மெரிட்டி சாப்பாடு ஊட்டலாம். ஆனால் எல்லாருமே கீழ்ப்படிஞ்சாங்க பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு மொபைல் வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு திடீர்னு அந்த மொபைல் எடுத்தாக்கா சாப்பாடு சிதறுது என்ன, சாப்பாடு மறுக்கிறது என்ன, அழுவது என்ன, கோபம் வருது என்ன. அப்போ நம்மலாம் சொல்கிறோம், ஐயோ இந்த வயசுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டதே கிடையாது, இதுங்கெல்லாம் என்ன இந்த வயசுக்கே கோவப்படுதுங்க. அப்போது இனி வளர போகக்கூடிய சந்ததி கோபக்காரங்க. கோபம், எல்லாத்துக்குமே கோபம் இருக்கிறவங்க. எப்படி சமாளிக்க போகிறோம்? சாத்தான் அதுதான் அவனுடைய பிரைஸ், அவனுடைய பிரைஸ். அதுதான் தான் அந்தோனியார் மிக பிடித்தது ஒன்று. எது? தன்னுடைய பெயர் அந்தோனியோ. ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் சோதிக்கப்படும் போது அவர் இயேசு என்று கூப்பிட்டாரோ இல்லையோ, அந்தோனி 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 அந்தோனி. என்ன அப்படின்னாக்கா என்ன? நீ விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன். இதெல்லாம் உன் சோதனை, இதெல்லாம் இதுக்குள்ளே விழாது, இதெல்லாம் உன் சோதனை, இதுக்குள்ளே விழாது, நீ விலையேற பெற்றவன், இதெல்லாம் உன் சோதனை, இதெல்லாம் விலையேற பெற்றவன். அப்படி சொல்லி தான் இன்னைக்கு நம்ம அந்தோனியார்ட்ட எதை கேட்டாலும் நம்ம ஆளை கிடைக்க முடியுது. அதுவும் விலை உயர்ந்தவைகளை கிடைக்க முடிகிறது, விலை உயர்ந்தவைகளை கிடைக்க முடிகிறது. பல சாத்தான்களை கட்டுப்போடக்கூடிய சக்தி அந்தோனியாருக்கு இருக்கிறது. அந்தோனியார் வாழ்க்கையில் இல்லை, அந்தோனியாரை கடைப்பிடித்த ஒரு பிரான்சிஸ்கன் குருக்கள் சந்தித்த ஒரு அதிசயத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். 2 கதையை சொல்கிறேன். நேபிள்ஸ் என்கிற ஒரு ஊர், ஐரோப்பா நாட்டில் மரியா என்கிற ஒரு பெண், சிறு குழந்தை. அவளுக்கு அந்தோனியார்னா ரொம்ப இஷ்டம், ரொம்ப பக்தி அவளுக்கு. அவங்க அப்பா வந்துட்டு அந்தோனியாருடைய சின்ன சுருவத்தை வந்துட்டு கையால் செஞ்சு அந்த குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை வந்து தினந்தோறுமே 13 பரலோக ஜெபத்தையும் 13 அருணிறைந்த மறு ஜெபத்தையும் சொல்லுவாள். அப்படிப்பட்ட பெண் அவங்க ஊரில் அந்தோனியருக்காக ஒரு கோயில் கட்டினாங்க, ஒரு அந்தோனியருக்காக கோயில். அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ நம்ம ஊரில் அந்தோனியருக்காக ஒரு கோயிலை கட்டுறாங்கன்ட்டு. அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில் மாடிக்கு போனான் அந்த பொண்ணு. திடீர்னு அந்த கோயில் மாடியில் போன பெண்ணு கால் தவறி அந்தோனியருடைய சுருவத்தோடு கீழே விழுந்து அவள் இறந்து போயிட்டான். உடனே அந்த ஸ்பாட்டில் இறந்து போனான். ஏன்னா அவளை மாடியிலேருந்து கீழே விழுந்த பெண். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு டாக்டருங்கிட்ட கூட்டின்னு போகும்போது டாக்டருங்க சொன்னாங்க, இல்லை இந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு ஆகாது என்று. அப்பொழுது அந்த பெற்றோர்கள் அந்த பாதியிலே கட்டப்பட்ட அந்தோனியார் கோயிலுக்கு அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, அந்தோனியாரே உன்னை தானே என் குழந்தை எப்போவுமே சின்ன சுருவத்தில் கூட சாகும்போது கூட உன் சுருவத்தானே வச்சு அவள் பிடிச்சிட்டு இருந்தா. நாள் தவறாமல் 13 தடவை அவள் அருணிந்த மரிய ஜெபம் சொல்லுவான், 13 தடவை அவள் வந்துட்டு பரலோக ஜெபத்தை சொல்வா. இப்படி என் பிள்ளையை பிழைக்க வைக்க நீ முன் வர மாட்டாயா அப்படின்ட்டு அப்படியே அழும்போது, அன்பாதவர்களே
இறந்து போன பெண்ணை ஆலயத்து கொண்டு வந்த போது அந்த பெண் உயிரோடு எழும்புகிறாள், உயிரோடு எழும்புகிறாள். அந்தோனியார், ஏனென்றால் அந்தோனியார் என்ற பெயர் அது வெறும் பெயர் அல்ல. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், விலையேற பெற்ற இரத்தத்தால் நான் இறைவன் என்னை பிழைக்க வைத்தார். ஆகையால் அந்தோனியின் பேருக்கு அடங்கக்கூடிய அர்த்தம் என்ன? விலையேற பெற்ற இரத்தத்தால் இயேசு என்னை வாங்கியிருக்கிறார். ஆகையால் அந்த பிள்ளை அந்தோனியார் என்று பெயர் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறார்? இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். ஆகையால் அன்று அந்தோனியாரை பேர் எடுக்கும்போது இயேசுடைய இரத்தம் அந்த பிள்ளையை மீட்டது. இரண்டாவதாக நான் சொன்ன அந்தோனியார் பேர் எடுக்கும்போது சாத்தான்கள் நடுங்குகின்றன. கோவால 18ஆம் நூற்றாண்டுல பிரான்சிஸ்கின் சபைக்கு சேர்ந்த குருக்கள், அப்படின்னா அந்தோனியார் சபைக்கு சேர்ந்த குருக்கள், சால்மி என்கிற ஒரு சிறு கிராமத்தில் அந்தோனியாருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினாங்க. அந்தோனியாருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு விரும்பினாங்க. ஆனால் ஏழை பாமர மக்கள்னால அவங்களுக்கு அந்த கோயிலை கட்ட வசதி, காசு, பணம் சேர்க்கவே முடியல அவங்களால, அந்த குருக்களால். அப்போ அந்த குருக்கள் போர்ச்சுகல் நாட்டிலேருந்து கொண்டு வந்த ஒரு சுருவத்தை, அந்தோனியார் சுருவத்தை முன்பாக அந்த இடத்துல வச்சு ஜெபிச்சாங்க. என்னன்ட்டு, அந்தோனியாரே, இந்த இடத்துல மக்கள் பல தீமைகளை, பல சோதனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த கோயிலை கட்டினோன்னாக்கா மக்களுடைய வாழ்க்கை நலமாக மாறும். ஏனென்றால் பல அந்த ஊர் மக்களில் வந்துட்டு பல ஏவுதல்கள், மந்திர சக்திகள், தீய சக்திகள், நோய்கள், விவசாய நஷ்டம் எல்லாமே இந்த ஊரில் ஏற்பட்டதுனால இந்த பிரான்சிஸ்கன் சபையினர்கள் குருக்கள் வந்து அந்த கோயிலை கட்டினா இந்த சாபக்கேடு போயிடும், அந்த அந்தோனியார் சுருவத்தை நம்ம வந்துட்டு அங்கே வச்சாக்கா போதுன்ட்டு இப்படி அவங்க ஜெபிக்கும் போது போர்ச்சுகல் நாட்டிலேருந்து 2 கப்பல்கள், அந்த 2 கப்பல்களுமே இந்தியாவுக்கு வர கப்பலே கிடையாது, அது வேற எங்கேயோ போக வேண்டிய கப்பல். அந்த கப்பலில் வந்து விலை உயர்ந்த துணி மெட்டீரியலுங்க, அது விற்கிறதுக்காக, வணிகம் செய்வதற்காக வேற ஊருக்கு கிளம்பின செல்வந்தர்கள் எல்லாமே அந்த கப்பல், 2 கப்பல் இருந்தாங்க. ஆனால் அந்த கப்பலில் கூட ஒரு செல்வந்தன் அந்தோனியாருடைய சுருவத்தை வச்சுக்கின்னு அவன் பயணிச்சான். அந்த கப்பல் அலை மோதி அலையா அப்படியே அசைஞ்சு போகும்போது அவங்க பொருளெல்லாம் தூக்கி போடணும் கப்பலுக்குள்ள, இப்போ தண்ணிக்குள்ள. அப்போ அந்த செல்வந்தன் என்ன பண்ணுறான், அந்தோனியாருடைய சுருவத்தை வந்துட்டு வச்சுட்டு எல்லாருமே கூப்பிடுறான். என்னென்று, நம்ம பொருள்கள் எதுவுமே நஷ்டமாகாது, வாழம்போ அந்தோனியார்ட்ட வேண்டுவோன்ட்டு. அந்தோனியார்ட்ட வேண்டும்போது அந்த அலை காற்றுகள் எல்லாமே நின்று போக அந்த கப்பல், இதுக்கு பிறகு நாங்கள் அந்த கப்பலை ஓட்ட மாட்டோம், இந்த கப்பலில் எங்கே தன்னால் அது எங்கே போய் சேர்ந்து நிற்குதோ அங்கே நாங்கள் இந்த அந்தோனியார் சுருவத்தை வச்சு ஒரு கோயிலை கட்டுவோன்ட்டு அவங்க முடிவு பண்ணின்னு வந்தாங்க. அவங்க முடிவு பண்ணின்னு வர்றதுக்கோ இங்கே இருக்கிற பிரான்சிஸ்கன் சபையானவர்கள் அந்த ஆலயத்தை பாதியில் கட்டடத்தை நிற்கிறதுக்கும் வந்து சேரும்போது பார்க்குறாங்க ஆச்சரியத்துக்கு, அந்தோனியாரே இந்த செல்வந்தர்களை கூட்டிட்டு வந்தாங்க. பாருங்க, எங்கேயோ போக வேண்டியவங்க இங்க நஷ்டத்தில் இருக்கக்கூடிய குருக்களுக்காக அந்த செல்வந்தர்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஆகிய அந்த கதையில என்னன்னாக்கா, இன்னும் கதை முடியல. இந்த கதையில் என்னன்னாக்கா, நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எங்கெந்தோ கடவுள் ஒருவரை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தீர்ப்பார், கஷ்டத்தீர்ப்பார் அந்தோனியார் வழியாக. ஆகையால் அந்த ஆலயத்தை இப்போ பணம் வந்துருச்சு, ஆள்கள் பலம் இருக்குது, இப்போ கட்டடத்தை முடிக்கணும். இப்போ குருக்கள் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது பாதி இன்னைக்கு இவ்வளோ முடிச்சுட்டு போனாங்கனாக்கா அடுத்த நாள் காலையில் எல்லாமே இடிஞ்சு கிடைக்குமா. அடுத்த நாள் காலையில் அந்த குருக்கள் வந்து பார்க்கும்போது ஆலயமே இடிஞ்சு கிடைக்கும். அப்போது அந்த குருக்களும் செல்வந்தரும் என்ன பண்ணாங்க, அந்தோனியார் சுருவத்தை வந்துட்டு அந்த ஆலயத்தின் நடுவில் வைத்து வேண்டும் பொழுது ஒரு குருக்களுடைய கண்ணுக்கு என்ன காண்பப்பட்டது என்றால், இந்த
இடத்துல ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்கிறது. மிகப்பெரிய பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பின் கூட்டங்கள் இரவு வேளையில் வந்து இந்த மொத்த இடத்தையுமே கோயில் வராதபடிக்கு அந்த இடத்தையே உடைச்சு போடுது இந்த பாம்புகள். ஒரு குருவானவருக்கு அந்த காட்சி காண்ட பிறகு அந்த குருவானவர் என்ன செய்கிறார் என்றால், அன்று இரவு அந்தோனியார் கையில் ஒரு பெரிய கயிறு அவர் கையில் மாட்டிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலை வரும்போது அந்த கயிறுக்குள்ள அந்த பாம்பு மாட்டி இறந்து போன அந்த பாம்பு அந்தோனியார் கையில் தொங்குது. இன்று வரைக்கும் கோவால அந்த கோயிலில் ஒரு பக்கம் குழந்தை இயேசு அந்தோனியார் கையில் கயிறில் பாம்பு தொங்குவதையும் அந்த கோயில் இன்னி வரைக்கும் இருக்குது. 300 ஆண்டுகளாக அந்த கோயில் இன்று வரைக்கும் இருக்கிறது. இன்று வரைக்கும் மக்கள் அன்றிலிருந்து அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த விதமான தீய சக்திகள், மந்திர சக்திகள், பொல்லாத நோய்கள் மற்றும் எல்லா தீயமைகள் எதுவுமே அந்த இடத்தை அணுகாதபடிக்கு அந்தோனியார் அந்த இடத்தை பாதுகாக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல கோயில் சிறிதாக இருந்தாலும் இந்த சுருவத்தில் வரக்கூடிய சக்தி, அந்தோனியார் வழியாக வரக்கூடிய சக்தி பெரியது. ஆகையால் நம்ம வேண்டும் பொழுது இந்த இடத்துல எல்லா விதமான தீமைகளும் உடைத்து போடக்கூடிய ஆற்றல் அந்தோனியாருக்கு இருக்கிறது. ஆகையால் தான் அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி நீங்க ஊர்வலம் எடுக்கும்போது, நீங்க ஏன் ஊர்வலம் எடுக்கிறீங்க? அந்தோனியாரே இந்த இடத்துல எந்த தீயவனுடைய சக்திகள், மந்திர சக்திகள், கட்டுகள், ஏவுதல்கள், சாபங்கள் எவைகளெல்லாம் நம்ம குடும்பத்தையும் நம்ம தெருவையும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையும் கட்டுப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எப்படி அந்த பாம்பை கையை பிடித்தீர்களோ, இன்று நீங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சக்திகளை பிடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டணும். ஏனென்றால் அந்தோனி என்கிற பெயருக்கு அர்த்தம் கலாத்தியர் 3:13, விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால் நான் வாங்கியிருக்கிறேன். இதுதான் அந்தோனியாருடைய பேருக்கு அர்த்தம். ஆகையால் அந்தோனியாருக்கு பிடித்தது என்ன? எல்லாம் கேட்டு தூங்கிட்டீங்களா? அந்தோனியாருக்கு பிடித்தது என்ன? உங்க பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? சில பேர் என்ன பேர் வச்சாங்களோ ஃபாதர், அந்த பேரால ஒரு லக்கம் இல்லை, அந்த பேரால ஒரு அதிர்ஷ்டம் இல்லை. கவலைப்படாதீங்க, நம் பெற்றோர்கள் நமக்காக ஒரு பேர் வைத்திருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் அந்தோனியாரை போல கலாத்தியர் 3:13 தான் என்னுடைய பெயர், நான் விலையேற பெற்ற இரத்தத்தினால் இயேசு என்னை வாங்கியிருக்கிறார் என்று அந்த ஒரு வார்த்தை இந்த நவ நாட்களுக்குள் இங்கே இருக்கக்கூடியவர்கள், நான் எல்லாருமே அதை கடைபிடித்தான் சந்தோஷப்படுவேன். ஆனால் உண்மையாகவே இந்த வார்த்தை எனக்காகவே ஃபாதர் இன்னைக்கு பேசினார். அந்த இரத்தத்தால் கடவுள் என்னையும் என் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். அந்தோனியார் எப்படி அந்த பேரை வாங்கினாரோ அதே போல என் குடும்பமும் இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டது நினைக்கிறோமோ அன்பானவர்களே, எந்த தீங்கும், எந்த நோய்களும், எந்த விதமான சோதனைகளும் அணுகாதபடிக்கு கடவுள் நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் கலாத்தியர் 3:13 தயவுசெய்து படிங்க. அந்த இரத்தத்தால் அவர் சாபத்தை எடுத்து விட்டார் என்றார். அந்த இரத்தத்தால் சாபத்தை எடுத்து விட்டார். ஆகையால் அந்தோனியார் என்று பெயரை கூடும் பொழுதெல்லாம் நம் குடும்பத்துக்குரிய சாபத்தையும் அந்தோனியார் எடுக்கக்கூடிய சக்தி அந்தோனியாருக்கு உண்டு. அந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து திருப்பலியில் நாம் தொடர்ந்து அந்தோனியிடம் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மையை இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்களும் அது தயவும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று
வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆணும் எதிர்கொண்டு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் எந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளிர் பெற வேண்டும் என்று அன்பு விசுவாசம் இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல்நலம் அடைய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரில், நலிவுறும் வாழ்வினில் வளமை விதைத்திடவே. உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரில், நலிவுறும் வாழ்வினில் வளமை விதைத்திடவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளை என்னுடைய மனபலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனிதர் அந்தோனியாரை இடையராது ஒளிவீத்து போல் தூய ஆவியருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் உள்ள ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுடன் எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தீயவனுக்கு நீ என்ன விரும்புகிறன்னு தெரியும், ஆனால் உன் சந்தோஷம் என்ன என்று அவனுக்கு தெரியாது. உனக்கு எது மன நிம்மதி தரும் என்று அவனுக்கு தெரியாது. உனக்கு என்ன மகிழ்ச்சி தரும் என்று தீயவனுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். எது உனக்கு அமைதி தரும், எது உனக்கு நிம்மதி தரும், எது உனக்கு விடிவு தரும், எது உனக்கு விடுதலை தரும் என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஏனென்றால் அவர் வாழ்வும் உண்மையும் அவர் ஜீவனாக இருக்கிறார். ஆகையால் விலை உயர்ந்தவையும் விலையற்றதையும் இயேசு இந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை தான் சொன்ன தொடக்கத்திலேயே, இந்த நேரம் தயங்காமல் இயேசுவிடம் கேளுங்க. விலையேற பெற்ற அவர் இரத்தத்தையே கொடுக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய ஒன்றை கொடுக்காமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? அவர் கண்டிப்பாக கொடுப்பார். கண்களை மூடுவோம், கைகளை பலிபீடத்தின் முன்பாக உயர்த்துவோம். எது உங்களுடைய தேவைகள்? உடல் சுகமா? எது உங்களுக்கு தேவை என்று அந்தோனியாரை போல வேண்டுங்க. விலை உயர்ந்தவை ஆண்டவரே எனக்கு தாரும், விலையேறற்றவை எனக்கு தாரும், உண்மையே எனக்கு தாரும் இயேசுவே, உண்மையே எனக்கு தாரும் இயேசுவே. அவரை பெற்றால் அனைத்தையும் உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசேநாதன், எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுதவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றுப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவர்களே, புனிதர் ஆம்ப்ரோஸ் அவர் சொல்வார், இறை மக்கள் கடவுளிடம் வரும்போது தங்களுடைய தேவைகளோடு வருகிறார்கள். கடவுள் ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேற்றுவார். ஆனால் திடீரென்று கடவுள் மக்கள் தேவைகளை நிறைவேற்ற நிறுத்திடுவாராம். திடீர்னு நிறுத்திடுவாராம். அப்படின்னா நல்லா போயிருக்கோம் நம்ம ஃபேமிலி, ஏதோ சடன் பிரேக் போட்ட மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது வீட்டில். சடன் திடீர்னு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வீட்டில். எல்லா சுப காரியங்கள் எல்லாமே அப்படியே நின்றுடுச்சு, நிற்கபடி இருக்குது, எதுவும் முன்னேறவே மாட்டேங்குது. தொழிலாகட்டும், குடும்ப வளர்ச்சி ஆகட்டும். ஆம்ப்ரோஸ் சொல்வார், ஏன் அப்படி நின்றுடுச்சு? ஏன் கடவுள் தன்னுடைய ஆசிரை நிறுத்தி விட்டார்? ஏன்? என்ன பதில்? என்ன பதில்? ஏனென்றால் கடவுள் பொறுமையோடு பார்த்தார். எல்லாமே உன் தேவைக்கு மட்டும் வந்து கேட்டுட்டு போறியே, எப்பொழுது நீர் என் மகனை கேட்பாய்? எப்பொழுது நீர் என் மகனாகிய கிறிஸ்துவை கேட்பாய்? ஏனென்றால் வெளியேற பெற்ற இரத்தத்தை உனக்காக சிந்திய இயேசுவை நீர் கேட்க மறுக்கிறாய். வெளியேற பெற்ற இயேசு இரத்தத்தை சிந்திய இயேசுவை நீ கேட்க மறுத்தாய். எப்பொழுது என் மகனை கேட்க நீ மறுத்தாயோ, இனி நீ கேட்பதெல்லாம் மறப்பேன். அதனாலதான் நிறைய குடும்பம் இனி வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கணும். ஏன் கடவுள் திடீர்னு நம்மள எல்லாமே நிறுத்திட்டாரு? ஏன் அப்படி நிறுத்திட்டார்? இயேசுவை கேட்டால், இயேசுவை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நமக்கு அனைத்தையும் மீண்டும் ஆண்டவர் திறப்பார் என்று ஆம்ப்ரோஸ் சொல்றார். ஆகையால் அன்பாளர்களே, நாம் தினம்தோறும் நற்கருணையும் மற்றும் இடைவிடாமல் பரலோக ஜெபத்தையும் சொல்லும் பொழுது நாம் இறைவனிடம் இறைவனையே கேட்கிறோம். அவரை கேட்கும்போது கேட்காதவையை இறைவன் உங்களுக்கு மறவாமல் கொடுப்பார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு எல்லாமே நின்றுடுச்சா, கரங்களை உயர்த்துப்போம். எதாமே சரியாக போலியா, வியாபாரம் நஷ்டத்தில் போதா, முன்ன மாதிரி என் பொருளெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போச்சா, முன்னாடியெல்லாம் நம்மெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருந்தோம், இன்னைக்கெல்லாம் மற்றவங்கள்ட்ட உதவி வாங்குற நிலைமையில இருக்கிறோமா? அப்போ நீ இயேசுவை தேடலன்னு அர்த்தம். முன்னாடி கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்தார், உனக்கு காத்திருந்தார், எப்பொழுது நீ அவரை கேட்பாய் என்று. இந்த நாள் நான் இயேசுவை கேட்கப் போகிறேன், என் தேவைகளை பின் வைக்க போகிறேன், நான் இயேசுவை கேட்க போகிறேன். என் உள்ளத்தில் என் எண்ணத்தில்
இயேசுவை கேட்டால் அது கிடைச்சிரண்டு இல்லை, நான் வெறும் இயேசுவை கேட்க போகிறேன். அவருக்கு தெரியும் என் தேவைகள் என்னவென்று. ஆகையால் கரங்களை இன்னும் உயர்த்தி, அப்பா எனக்கு தேவையெல்லாம் நீர் ஒருவரே, அப்பா எனக்கு தேவையெல்லாம் நீர் ஒருவரே, அப்பா எனக்கு தேவையெல்லாம் நீர் ஒருவரே. அந்தோனியார் சொன்ன ஜெபம் இது. அப்பா எனக்கு தேவையெல்லாம் நீர் ஒருவரே என்று சொல்லும்போது தான் அவரால் பல கோடிக்கணக்கான அற்புதம் செய்ய முடிஞ்சது. ஏனென்றால் அவர் இயேசுவை மட்டும் பெற்றார். இயேசுவை பெற்றதினால் அனைத்தையும் கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் இயேசுவை பெற்றால் நீங்களும் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய ஐஸ்வர்ய கரங்களாக ஆண்டவர், அதிசய கரங்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கரங்களை உயர்த்துவோம். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் டு ஜீசஸ். கடவுள் தானே உயர்த்துறீங்க, மனுஷன்ட்டு இல்லை. கடவுளை உயர்த்துங்க, உயர்த்துங்க, கடவுளை உயர்த்துங்க கைகளை. அந்த ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுகள், சாப கட்டுகள் அனைத்தையும் அந்தோனியார் வழியாக, நற்கருணையின் வழியாக ஆண்டவர் உழைக்க போகிறார். விண்ணுக்குள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல எங்களும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உன் திரு அவ்வையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. செம்மறின் விருந்துக்கு அழைப்பு பெற்றவர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை
இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. எம்மிலே நீ வரும் நேரமெல்லாம் அது தேனினும் இனிதாயிருக்கின்றது. எம்முடன் நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரை உணவை எழுந்திடுவாய். அன்பே அருளை எம்மில் நீயும் கலந்திடுவாய். வனம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தீர். திராட்சை ரசம் கரம் ஏந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தீர். அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தீர். திராட்சை ரசம் கரம் ஏந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தீர். உம்முடல் உண்ணும் நாங்களெல்லாம் தினம் எம்முடல் பிறர்க்காய் இழக்க வேண்டும். உம் ரத்தம் பருகும் நாங்களெல்லாம் தினம் எம் ரத்தம் பிறர்க்காய் சிந்த வேண்டும். உண்மை ஒளியே உயிரை உணவை எழுந்திடுவாய். அன்பே அருளை எம்மில் நீயும் கலந்திடுவாய். வனம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனிதர் அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளத்தோடு இருப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி எறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பது எல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே,
சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளின் ஆசீர்வாதத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். தலை வணங்கி இறை ஆசிரை பெறுவோம். கைகளை கூப்புவோம். ஆசிரை பெறும்போதெல்லாம் கை ஜோடிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த 11ஆம் நாளன்று விசேஷமாக நம்முடைய உதவும் கரங்கள் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். இந்த விசேஷமான நேரத்தில் தந்தை அவர்களை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். தந்தை அவர்கள் நமக்கு தெரிந்த முகம்தான். முன்னெல்லாம் வருவார் ஸ்டார்டிங்கில். இப்போ அவரும் ரொம்ப பிஸி ஆகிட்டார், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு அவர் பங்குலையும். அதனால் வர முடியாத ஒரு தருணமாக இருக்கின்றது. அதுக்கு மேலே டிராஃபிக் வேறு, நம்ம பெங்களூர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வாறாக இருக்கும்போதும் தந்தை அவர்களை நான் கேட்டுக்கினேன், ஃபாதர் நீங்கள் ரொம்ப நாளாச்சு, அதனால் நீங்கள் தான் ஒரு நவநாள் பூசை எங்கள் மக்களுக்காக ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும், அதே போல் நீங்கள் இந்த பங்குக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அப்போ சொன்னார், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இதோ இன்று வருகை தந்து இதோ நமக்காக ஜெபித்து நல்ல ஒரு மறையுரையை ஆற்றி நல்ல ஒரு ஆன்மீக விஷயத்தில் நம்மை நடத்தி சென்றார். இன்றைய நாளன்று அதற்காக தந்தைக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். இப்போ தந்தை முன் வருவாறு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை ஒரு கோயிலை பற்றி சொன்னார். என்ன அந்த கோயில் பேர், ஏரியா பேர், கோவாலன்னு ஒரு இடம் சொன்னார், ஷியோலிம் என்கின்ற அது கோயில். இன்றைக்கி கூட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில் அது. நான் போன வருஷமும் போயிட்டு வந்தேன், அதுக்கு முந்தின வருஷமும் நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பங்கு தந்தை சொன்னார் எனக்கு, ஃபாதர் வை டோன்ட் யூ கம் அண்ட் செலிப்ரேட் அ மாஸ் ஒன் டே அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் ஏன் பூசை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபாதர் நானும் அந்தோனியார் பங்கு தான், எங்கள் பங்குலேயும் 13 நாள் நாங்கள் நவநாளை கொண்டாடுறோம். அதே பங்கில் கூட 13 நாள் நவநாளாக இருக்குது. அங்கே இருக்கிற பங்கு மக்கள் ஒரு சிலர் எனக்கு தெரியும். அப்போ அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இங்கே விட்டுட்டு வந்தால் என் பங்கு நாங்கள் பார்த்துக்கணும், அதனால் நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த பங்கில் இன்றைக்கி கூட நீங்கள் போனீங்கன்னா வெளியே கோயிலுக்கு வெளியே இப்போ நம்ம அந்தோனியார் சுருவம் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி அங்கே ஒரு அந்தோனியார் சுருவம் இருக்கும். ஆனால் அந்த அந்தோனியார் சுருவத்தில் அந்தோனியார் பாம்போடைய தலையை நசுக்கிட்டு இருப்பார். ஸோ அது ஒரு புதுமையான ஒரு கோவிலாக இருக்குது, பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றது. நீங்களும் கோவாக்கு போனால் அந்த கோயிலில் போய் ஜெபிச்சுட்டு வரலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கிய விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உலகத்தில் எங்கன்னா போங்க, நான் அந்தோனியாருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். நீங்கள் எங்கன்னா போங்க. தந்தை அவர்களும் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? வலிமை இருக்கும் அந்தோனியார் பங்குகிட்ட. இன்னொன்று சொன்னார், எந்தெந்த இடத்துல அந்தோனியார் பங்கு இருக்கோ அங்கே எந்த தீங்கும் நடக்காத மாதிரி காப்பாற்றி கொள்வார் நம்மளுடைய புனித அந்தோனியார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அது நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன் இல்லைங்களா? நிறைய பேர் இப்போ சாட்சி சொல்கிறாங்க. ஏன்? புதுமை நடந்தது. ஆனால் அந்த புதுமை நடக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்கணும். அது என்ன இருக்கணும்?
வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும். நாம் ஓடுறதுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் அதுதான் நமக்கு ஆன்மீகம். அந்த விசுவாசம் மிகவும் முக்கியம். ஆகையால் தந்தை சொன்ன கருத்துக்களை மனதில் வைத்து நம் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அனைவரும் எழுந்து வைப்போம். இறுதி பாடல். புனித அந்தோணியாரே, புண்ணிய பூமியின்